காவேரி பாப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காவேரிட்ட சொல்கிறாங்க, அப்பா போயிட்டாரு. எங்கே போயிட்டாரு? உன்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாரான்னு. இல்லை சமையல் கட்டுக்கு போயிட்டாரு அப்படின்றாங்க. காவேரி இங்கேருந்து எட்டி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தோன்னா காவேரியோட அம்மாவும் நம்ம விஜயும் செம்மையாக டிஸ்கஸ் பண்ணி இன்றைக்கி மட்டன் பிரியாணி வைக்கணும், சிக்கன் வறுவல் வைக்கணும், செம்மையாக பேசிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. எப்படி தான் ஒருத்தவங்க பழக்கமே இல்லாத வீட்டுக்குள்ளே வந்து இப்படி நிற்கிறாரே, அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே இது பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சமையல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க, சாப்பிட்றாங்க ஹாப்பியாக. அதுக்கடுத்து இடையில பார்த்தோம்னா காவேரி வந்து அவங்க அம்மாவை பயங்கரமாக திட்டுறாங்க. ஏம்மா தேவையில்லாம் வந்த ஆளை எதுக்குமா வீட்டுக்குள்ளே விட்ட அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி கத்துறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே என்ன செய்கிறாங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு காவேரி அம்மா நின்று ஃபோட்டோ எடுத்துகிறாங்க. அதுக்கடுத்து காவேரி நீ நில்லு, தம்பி நில்லுங்க அப்படின்மே காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இல்லை நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. உடனே அந்த பாப்பா அம்மா மேலே தோள் போட்டு அப்பா மேலே போட்டு பயங்கரமாக எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம விஜயும் காவேரி அம்மாவும் தனியாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி டாக்டர்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை காமிச்சோம். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து எப்படி வந்து சரியாகுதுன்னா ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை, பழைய ஞாபகத்தை திருப்பி பார்த்தாலே அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா காவேரியை எங்கள் வீட்டுக்கு கூட்டு போனோன்னா அங்கே இருக்கிறது ஃபோட்டோஸு அந்த இடமெல்லாம் பார்த்தா காவேரிக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஞாபகம் வர்றதுக்கு. ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, காவேரி வருவாளான்னு தெரியல அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் தம்பின்றாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம விஜய் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த 2 நாளாக எங்களுக்காக அவ்வளோ விருந்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் பண்ணணும், எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி அம்மா ஓகேன்றாங்க. உடனே காவேரி வந்து டென்ஷன் ஆகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா காவேரி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா போகணுன்னு சொல்கிற, இதுவே ஓவராக தெரியுதுன்னு சொல்கிறேன், என்னமோ அவங்க வீட்டுக்கு போகணுன்ற, நீ வந்தால் வாடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் பார்த்தோன்னா காவேரி அம்மாவும் நாளைக்கு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. காவேரிக்கு நினைவு வருதா என்ன நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.